உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுந்தலும் நீங்களும் நீங்களாம் அலகிலா விளையாட்டுடையாதவதலைவர் அன்னவர்க்கேசரன்னங்களே ஐவகை பொருளு 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றியாவதொந்திகைப்படின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதிவிரித்த புத்தேல் கைவளாழிச் செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பம். பகவத்கீதையிலே சென்ற முறை முதல் அத்தியாயம் 13வது ஸ்லோகம் வரையில் பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம். முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 14. பின்பு வெண்குதிரைகள் பூட்டியதோர் அற்புதமான தேரில் வீற்றிருந்த மாதவனும் பாண்டு மைந்தனும் திவ்யமான சங்கங்களை ஊதினார்கள். இது ஸ்லோகம். கீதையில் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில்தான் முதலில் தரிசனம் தருகின்றார். 4 வேதங்களே 4 குதிரைகளாக வந்தன என்பார். பகவான் சாரதியாக அமர்ந்திருக்கின்றார். திறமை வாய்ந்த சாரதி தேரில் இல்லையானால் போர் புரிபவன் வெற்றி பெற முடியாது. கண்ணனின் தூதுக்கு பின் போர் உறுதி செய்யப்பட்ட நிலையில் கௌரவர்களும் பாண்டவர்களும் பல நாட்டு அரசர்களை தங்கள் பக்கம் வந்து போரில் உதவுமாறு அழைப்பு விடுக்கின்றார்கள். அதேபோல் துவாரகைக்கும் பகவானை அழைக்க துரியோதனும் அர்ஜுனனும் போகின்றார்கள். கிருஷ்ணர் முதலில் பார்த்தனுக்கு உதவி செய்வதாக வாக்களிக்கின்றார். பின்பு துரியோதனும் தம் பக்கம் வர வேண்டும் என்று அழைக்கவே முதலில் வாக்குறுதி கொடுத்து விட்டால் தான் மட்டும் பாண்டவர் பக்கம் செல்வதாகவும் படைகள் அனைத்தையும் துரியோதனுக்கு அனுப்புவதாகவும் ஆயுதம் எதையும் ஏந்தி போர் புரிய மாட்டேன் என்றும் பகவான் உறுதியளிக்கின்றார். ஆனால் பீஷ்மரோ பகவானை ஆயுதம் ஏந்த வைக்கிறேன் என்று கூறுகின்றார். அதே போல பகவானும் மகாபாரத போரில் ஒரு கட்டத்தில் ஆயுதம் எடுக்கின்றார். அவருக்கு நன்கு தெரியும் தான் வாக்குறுதி கொடுத்தது. இருப்பினும் தன் வாக்குறுதி தவறினாலும் பரவாயில்லை, உலகத்தில் பீஷ்மரை போன்ற மகான்களின் சொல்லுக்கு மரியாதை தவறக்கூடாது, அவரது வாக்கு நிறைவேற வேண்டும் என்று ஆயுதத்தை எடுத்து விடுகின்றார் பகவான். அனைத்தும் அறிந்த திருமகள் மார்பன் சாரதியாக இருந்து சங்கை ஊதுகின்றார். தவிரவும் இந்த ஸ்லோகம் வேதாந்த உட்கருத்தையும் விளக்குகின்றது. அது என்ன? தேர் என்பது நம்முடைய உடம்பு, தேகம். பார்த்தன் ஜீவாத்மா, பகவான் பரபிரமம். இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். அடுத்த ஸ்லோகம் முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 15. இருடிகேசனாகிய பகவான் பாஞ்சசன்யம் என்ற சங்கையும் தனஞ்சயன் தேவதத்தன் என்னும் சங்கையும் பெரும் செயல் புரியும் பீமன் பௌன்றம் என்னும் சங்கையும் ஊதினார்கள். இது ஸ்லோகம். இருடிகேசன் அதாவது ஐம்புலன்களுக்கு அதிபதி. 1000 இடம்புரி சங்குகள் சூழ இருப்பது வலம்புரி சங்கு. 1000 வலம்புரி சங்குகள் சூழ திகழ்வது பாஞ்சசன்யம் என்ற சங்கு. அத்தகைய பெருமையுடைய படைபோர்புக்கு முழங்கும் அந்த பாஞ்சசன்யம் என்ற சங்கினை பகவான் ஊதினார். பகவான் இடக்கரத்தில் சங்கும் வலக்கரத்தில் சக்கரமும் ஏந்தியிருக்கின்றார். இதன் அம்சமாக நமது கைவிரல்களின் நுனியில் ரேகைகளில் ஒருபுறம் நகம் மறுபுறம் ரேகைகள் இருக்கின்றன. இடது கை விரல் ரேகைகள் சங்கு போலவும், அதாவது ஆங்கில எழுத்து ஏ என்றால் 4th லெட்டர் ஏ போல, வலக்கர விரல் நுனியில் ரேகைகள் சக்கரம் போலவும் அமைந்தால் வாழ்வு நன்றாக இருக்கும் என்று ஆதி குருவாகிய என் தந்தையார் கூற நான் கேட்டிருக்கின்றேன். மாறி அமையுமாயில் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் முரண்பாடுகள் காணப்படுமாம். பகவான் சங்கொலியை தொடர்ந்து பார்த்தன் தேவதத்தம் என்ற சங்கினையும் பீமன் பௌன்றம் என்ற சங்கினையும் ஊதினார்கள். இங்கு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டும். கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் மதிப்பு மிக்கது, ஆழ்ந்த கருத்துடையதாகும். கௌரவ தரப்பில் படைத்தளபதி பீஷ்மர் முதலாக சங்கை ஊதினார். அதற்கு பதிலாக பாண்டவ தரப்பில்
படைத்தளபதியாக இருக்கின்ற திருஷ்டத்யும்னன் நாங்களும் தயார் என்று சங்கினை ஒலித்திருக்க வேண்டும். அல்லது பாண்டவர் ஐவரில் ஒருவர் சங்கை ஊதியிருக்க வேண்டும். அப்படி எதுவும் நடக்கவில்லை. பீஷ்மரின் சங்குக்கு மறுபதில் யார் தந்தது? பார்த்தனின் தேர்ச்சாரியாக அமர்ந்திருக்கும் பகவான் கிருஷ்ணர் பீஷ்மரின் சங்கொலிக்கு மறுமொழியாக தன் சங்கை ஊதுகிறார். போர் செய்வதற்கு வந்திருப்பவர்கள் தயாராக நிற்பார்கள் அல்லவா சங்கை முழக்க வேண்டும். அதுதானே முறையும் சரியானதும் ஆகும். ஆயுதம் ஏந்தி போர் புரிய மாட்டேன் என்று வாக்களித்த பகவான் சாரதி இடத்திலிருந்து மறு உத்தரம் அதாவது பதில் அளிக்கின்றார். இது எப்படி சரியானது? பாண்டவர்கள் போரினை பகவானும் ஒப்படைத்து விட்டார்கள். கிருஷ்ணர் விட்ட வழி என்று வெற்றியானாலும் தோல்வியானாலும் சரி, அது ஆனந்தமே என்று கிருஷ்ணர் எப்பக்கத்தில் இருக்கின்றாரோ அப்பக்கத்தில் தர்மம் இருக்கும். அதேபோல் தர்மம் இருக்கும் இடத்தில் பகவானும் இருப்பார். பகவான் அருள் இன்றி வெற்றியும் கிட்டாது. கிருஷ்ணர் எதனை அளித்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும். அத்தகையது வாழ்வா சாவா என்பதல்ல பிரச்சனை. அளித்தது பகவான், பொறுப்பு அவனுடையது. அனைத்தையும் அவன் கையில் ஒப்படைத்து விட்ட பின்பு கிருஷ்ணர் போருக்கு அழைத்தாலும் வந்து நிற்க தயார், நாடால் அழைத்தாலும் போக தயார். இதுவே பாண்டவர் நிலை. அதனால் பாண்டவர்களோ படைத்தளபதியாக நிற்கின்ற திருஷ்டத்யும்னோ பீஷ்மருடைய சங்கொலிக்கு மறுபதில் அளிக்கவே இல்லை. இதனால் பகவான் சங்கு ஒலித்து மறுமொழி கொடுத்திருக்கின்றார். இது சரியே. பீமனோ படைத்தளபதியோ சங்கு முழக்கி இருந்தால் அது எதிர் சவாலாகியிருக்கும். கண்ணனுடைய சங்கொலி பீஷ்மரின் குரலுக்கு சம்மதம் மட்டுமே தெரிவித்ததாக ஆயிற்று. வருவதை ஏற்போம் என்பதே கருத்தாக அமைந்தது. அடுத்த ஸ்லோகம் 16, 17, 18, 19. குந்திபுத்திரனாம் தர்மராஜன் அனந்த விஜயம் என்னும் சங்கத்தையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷும் மணிபுஷ்பகத்தையும் சிறந்த வில்லாளனான காசிராஜனும் மகாரத்னான சிகண்டியும் திருஷ்டத்யுமனும் பிராடராஜனும் பகைவரால் ஜெயிக்கப்படாத சாத்தியகியும் புவியாலும் மன்னவனே துருபதராஜனும் திரௌபதியின் 5 புதல்வர்களும் தோல் வலிமையுடைய சுபத்ரையின் மகனும் ஆகிய சகலரும் தனித்தனியாக சங்கலில் ஊதினார்கள். அந்த பெரு முழக்கமானது ஆகாசத்தையும் பூமியையும் எதிரொலிக்கும்படி செய்வதாய் திருதராஷ்டிரை சேர்ந்தவர்களின் நெஞ்சுகளை பிளர்ந்தது. ஸ்லோகங்கள். பாண்டவர் தரப்பு சங்கு முழக்கத்தை சந்தோஷமாகவும் வீரம் மிக்க படைத்தலைவர்கள் பெயரை குறிப்பிட்டு அழகுறவும் சஞ்சயன் வர்ணிப்பதை கவனிப்பீர்கள். அதேபோல கௌரவ சங்க முழக்கம் பேர்வழி என்றும் பாண்டவர்கள் முழக்கம் விண்ணும் மண்ணும் அதிரும்படி இருந்ததாகவும் பெருமையாக குறிப்பிடவையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதனால் துரியோதனன் தரப்பில் நியாயமில்லை, பாண்டவர் தரப்பில் தான் நியாயம் இருக்கிறது என்ற கருத்தினை மனதில் கொண்டவன் சஞ்சயன் என்பது தெளிவாகின்றது. பாண்டவ தரப்பு சங்க முழக்கம் கௌரவர்களின் நெஞ்சுகளை பிளந்தது என்று வர்ணிக்கின்றான். தவறு செய்பவர்கள் வேகமாக யாரால் பேசினால் கூட பயந்து விடுவது இயற்கை. அதர்மத்தின் பக்கத்தில் கௌரவர்களின் நெஞ்சுகளை பாண்டவர்களின் சங்கு முழக்கம் பிளந்ததில் வியப்பில்லை. கற்பனையாக அலங்காரமாக வர்ணித்தாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே. அடுத்த ஸ்லோகம், முதல் அத்தியாயம் 20வது ஸ்லோகம். மன்னாலும் மன்னா, பிறகு ஆயுத பிரயோகம் செய்ய தயாராக திருதராஷ்டிர கூட்டம் இருப்பதைக் கண்டு அனுமத் கொடியுடைய பாண்டு மைந்தன் அர்ஜுனன் தன் வில்லை கையில் எடுத்துக் கொண்டு இருடிகேசனான பகவானை நோக்கி கூறலாயினான். இது ஸ்லோகம். மாவீரர்கள் ஒவ்வொருவர் தேரின் மேல் ஒரு கொடி பறக்கும். கொடியில் உள்ள அடையாளத்தை கொண்டே தேரின் உள்ளே இருப்பது யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். தொலைவில் செல்லும் தேர் யாருடையது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இன்றும் படைவீரர்களின் சட்டையிலும் வாகனங்களிலும் அவரது நிலையை காட்டும் அடையாளங்கள் வைக்கப்படுகின்றன. பார்த்தனின் தேரின் மேல் அனுமன் உருவம் பொறித்த கொடி பறக்கின்றது. தேரில் பகவான் சாரதியாக அமர்ந்திருக்கின்றார். இதனை சற்று கவனிக்க வேண்டும். பகவான் அனைவரிடம் சமமான நோக்குடையவர். ராம அவதாரத்தில் அனுமனை தனக்கு கீழே வைத்திருந்தார்.
கிருஷ்ணவதாரத்தில் நேர்மாறாக அனுமனை தனக்கு மேலே கொடியில் வைக்க அனுமதி தந்துள்ளார். அதே போன்று ராமாவதாரத்தில் இந்திரன் அம்சமான வாலியை வதைத்து சூரியன் அம்சமான சுக்கிரீவனை காப்பாற்றினார். இதற்கு நேர்மாறாக கிருஷ்ணவதாரத்தில் இந்திரன் அம்சமான அர்ஜுனனை காப்பாற்றி சூரியன் அம்சமாய் கர்ணனை வதைத்தார். இதேபோல் முந்தைய அவதாரத்தில் வாலியை மறைந்து நின்று கொண்டார். இந்த பிந்திய அவதாரத்தில், அதாவது கிருஷ்ண அவதாரத்தில் கடைசியில் அவதாரம் முடிந்து வைகுண்டம் செல்ல போகும்போது மரத்தின் மேலே கால் மேல் கால் போட்டுக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவரது கால் விரலை தொலைவிலிருந்து பார்த்த ஒரு வேடன் கிளி என்று எண்ணி மறைந்து நின்று அம்பு எய்து விடுகின்றான். ராமாவதாரத்தில் ஆதிசேஷன் அம்சமாய் வந்த இளையவனான லட்சுமணன் ராமருக்கு பின்னால் பிறந்தவனாக இருந்தான். ஆனால் கிருஷ்ணவதாரத்தில் அதே ஆதிசேஷன் அம்சமாக வந்த பலராமர் மூத்தவனாக பிறந்தார். இப்படி எல்லாவற்றிலும் பகவான் ஒரு அவதாரத்தில் செய்ததை மறு அவதாரத்தில் நேர்மாறாக காட்டி சமநிலையை நாட்டுகின்றார். கண்ணனின் மற்றொரு பெயரான புலன்களுக்கு அதிபதி யூடிகேசன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், பார்த்தன் இன்னும் சற்று நேரத்தில் மனம் கலங்கி பேசப் போகின்றான். புலன்களுக்கு ஆட்பட்டு நடப்பவனின் குறைகளை நிவர்த்தி செய்ய புலன்களுக்கு ஆட்படாத ஒருவன் தேவை. குறையை சொல்லுவனும் கேட்பவனும் இருவரும் ஒரே நிலையில் இருந்தால் குறை தீர வழி கிடைக்காது. கட்டுண்டவனை கட்டு இல்லாதவன் தான் அழித்துவிட முடியும். கிருஷ்ணர் புலன்களுக்கு அதிபதி, புலன்களை கடந்தவர். அவரிடம் மனம் திறந்து பார்த்தன் பேசப் போகின்றான். சஞ்சய் இவ்விடத்தில் பகவானை புலன்களுக்கு அதிபதி என்று மிக பொருத்தமாக குறிப்பிடும் சொல் ரசிக்கத்தக்கது. இத்துணை அழகாக அற்புதமாக நேரடி ஒளிபரப்பு செய்யும் சஞ்சயனின் தொலைதூரத்தில் நடப்பதை அறியும் ஆற்றல், தூர திருஷ்டி சாத்தியமா என்று சந்தேகம் எழலாம். ஆம், நாம் பார்க்கின்ற கண்களை காட்டிலும் ஞானக்கண் உண்டு என்று யோகம் தெரிவிக்கின்றது. கூப்பிடும் தூரத்திற்கு அப்பால் ஒருவன் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான். பின்னால் அவனது நண்பன் அவன் திரும்பி பார்க்கவில்லையே என்று தொடர்ந்து எண்ணிக்கொண்டே நடக்கின்றான். திடீரென்று சற்று நேரத்தில் முன்னால் செல்பவன் இவன் அழைக்காமலேயே திரும்பி பார்க்கின்றான். எப்படி நிகழ்ந்தது? பின்னால் செல்பவனின் எண்ண அலைகளே அவனை திரும்பி பார்க்க வைத்தது. இந்த அனுபவம் நம்மிடமும் நேர்ந்திருக்கின்றது. மனிதனின் எண்ண அலைகளுக்கு இவ்வித சக்தி இருக்குமானால் அதேபோல் மற்ற இந்திரியங்களுக்கும் ஏன் இருக்கக்கூடாது? ஞானிகள் எதிர்காலத்தில் வரவிருப்பதையும் ஞானக்கண்ணால் அறிந்து சொல்வார்கள். சுவாமி சிவானந்தா ஒரு பெண் குழந்தையை பார்த்து பின்னால் டாக்டராக வரும் என்று சொன்னாராம். அக்குழந்தையே பிற்காலத்தில் டாக்டர் அருணா மாதாஜியாக அவரது ஆசிரமத்திற்கு வந்தார். பல வருடங்களுக்கு முன் ரஷ்யாவில் ஒருவர் புத்தகத்தை படிக்க, அதே நேரத்தில் டெல்லியில் ஒருவர் அமர்ந்து கொண்டு குறிப்பிட்ட சமயத்தில் ரஷ்யாவில் அந்த புத்தகத்தில் எத்தனையாவது பக்கத்தில் எந்த வரிகளை படிக்கின்றார் என்பதை பல பேர்கள் முன்னிலையில் தெரிவித்திருக்கின்றார். இதை தொலைக்காட்சியிலும் காட்டினார்களாம். சில ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் ஒருவர் வாழ்ந்தார். சாதாரண மனிதர், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லாதவர். பெயர் டேட் சீரியோ. இவர் எவ்வளவு தொலைவில் நடப்பதையும் அறிவார். அது மட்டுமல்ல, கண்மூடி தியானித்து விட்டு கண்களை திறந்தால் அவரது கண்களில் அந்த தொலைதூர நிகழ்ச்சிகள் படம் போல் தெரிந்ததாம். அதை கேமரா மூலம் படம் எடுத்தும் வெளியிட்டு இருக்கின்றார்கள். ஆகவே ஆத்ம ஞானம் இல்லாத சாதாரண மனிதர்களுக்கும் இத்தகைய சக்தி அபூர்வமாக கைவரப்பட்டிருக்கிறது. புலன்களில் மலராத ஏதோ அபூர்வ சக்தி வெளிப்பாட்டால் இவ்விதமான அற்புதங்கள் நிகழ்கின்றன. இதனால் சஞ்சயனின் தொலைதூரம் காண்கின்ற பார்வையில் ஐயம் கொள்ள வேண்டியது இல்லை. நாமும் முயன்றால் அத்தகைய சக்தி அடையலாம். ஆனால் சித்து விளையாட்டுகள் அனைத்தும் முத்திக்கு தடை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவைகள் நம்மை தீய வழிகளுக்கு அழைத்துச் சென்றுவிடும். முத்தியை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று விடுவோம். எனவே ஆன்மீக பயிற்சியாளர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.